Hi, hello, welcome to Maxima channel. 12th CBSE Mathematics la determinants பார்த்துட்டு இருக்கோம். Determinantsல exercise 4.3ல question 3, 4, 5 பார்க்கலாம். ஆல்ரெடி 2 exercise முடிச்சிட்டோம். 2 sum போட்டாச்சு. previous வீடியோல நீங்க பார்க்கலாம். Using cofactors of elements of second row evaluate determinant கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு 2 சம் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி தான் போடணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மைனர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் போடலாம். இப்போ எனக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லாததால் நான் இந்த சிம்பிள்ஸ் வச்சு ஈஸியாக போட்டுடலான்னு பார்க்குறேன். நம்ம எப்படி ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன சொன்னோம், ஃபஸ்ட் ரோ நம்ம எல்லாமே எக்ஸ்பேண்டிங் அலாங் வித் ஃபஸ்ட் ரோ போட்டோம். ஃபஸ்ட்டு காலமோ தேர்ட் காலமோ செகண்ட் ரோவோ எதை வச்சு வேணாலும் நம்ம போடலாம். இப்போ நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க செகண்ட் ரோ வச்சு போடுங்க, யூஸிங் கோஃபேக்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரோவோட சிம்பிள் பார்த்துக்கோங்க, மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஸோ அதை வச்சு நம்ம போட்டுடலாம். ஸோ இங்கே போட்டிருக்கேன் நான், இது -2 +0 -1. ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு என்னது, இந்த ரோவை விட்டுடணும். இந்த காலம் விட்டுட்டா 3, 8, 2, 3. ஓகேவா? 3 × 3 9, 2 × 8 16. அப்போ 9 - 16 +0 இன்ட்டு இந்த காலமும் இந்த ரோவை விட்டிங்கன்னா 5, 8, 1, 3. 5 × 3 15, 15 - 8 -1. இந்த காலம் இந்த ரோ விட்டிங்கன்னா 5, 3, 1, 2. 5 × 2 10, 10 - 3. ஓகேவா? ஸோ அப்போ -2 இது என்ன ஆகும், -7. 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். -1, 10 - 3 7. ஸோ -14, சாரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், +14. 14 - 7 = 7. அவ்வளோதான், ஈஸியாக போட்டாச்சு. நீங்கள் இல்லை அந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு மைனர் கண்டுபிடிக்கணும், அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். மைனரையும் கோஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அதே தான் நம்ம அங்கே செகண்ட் வச்சு போட்டோம்ல, இப்போ என்ன அது தேர்ட் காலம் வச்சு போட சொல்லியிருக்காங்க. அதே மெத்தட்லேயே நான் போட்டுடுறேன். தேர்ட் காலம்னா பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, இதுக்கு ப்ளஸ்ஸு இது மைனஸு இது ப்ளஸ். ஸோ ஃபஸ்ட்டு Z - Y. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், இங்கே சிம்பிள் என்ன இருக்குது, மைனஸ். தேர்ட் காலம் ஞாபகம் வச்சுக்கணும், மைனஸ். அப்போ ZXனால் இதை விட்டுடணும். அப்போ Z - X. அடுத்தது XY, XYக்கு ப்ளஸ். அப்போ இதை விட்டால் Y - X. ஓகேவா? இப்போ சாதாரண சிம்பிளிஃபிகேஷன். YZ YZY minus ZX Z minus into minus plus ZXX plus XYY plus into minus minus XXY. So multiply பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், YZ square minus Y square Z minus Z square X plus ZX square plus XY square minus X square Y. ஓகேவா? ஸோ இப்போது இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு பேராக எடுத்து போடலாம். YZ square இதை ஒரு பேர் பண்ணிக்கோங்க. எக்ஸுன்னு இருக்குது, அப்போ அதுவும் எக்ஸுன்னு வர மாதிரி டேர்ம் எடுத்து போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். XY square minus XZ square, XY square minus XZ square, மீதி இருக்கிறது ZX square minus X square Y. இப்போ பேர் பண்ணியாச்சு. இப்போ இதில் என்ன காமனாக இருக்கோ அதை வெளியில் எடுக்கலாம். இது ரெண்டுத்துல என்ன காமனாக இருக்குது, YZ. YZ காமனாக எடுத்துட்டா இங்கே என்ன இருக்கும், Z, இங்கே -Y ப்ளஸ் இதில் என்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா X வெளியில் எடுத்துட்டா Y square minus Z square. இப்போ இங்கே என்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்தா X square -X square வெளியில் எடுத்துட்டிங்கன்னா Y - Z இருக்குது. ஓகேவா? இங்கே Y - Z இருக்குது, இங்கேயும் Y - Z இருக்குது, இங்கே Z - Xன்னு இருக்குது. அப்போ இதுலேருந்து மைனஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா இது Y ப்ளஸ் ஆகிடும், Z மைனஸ் ஆகிடும். Y - Z. இது A square - B square. அப்போ A + B × A - B. ஓகேவா? புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் மூணுத்துலேயுமே என்ன காமனாக இருக்கோ அதை நம்ம வெளியில் எடுத்து போட்ட வேண்டியதான். மூணுத்துலேயும் என்ன காமனாக இருக்குது? ஒய் மைனஸ் இசட், ஒய் மைனஸ் இசட், ஒய் மைனஸ் இசட். மூணுத்துலேயும் வெளியே எடுத்துட்டா இங்கே என்ன இருக்குது? மைனஸ் ஒய் இசட் இருக்குது. இங்கே எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் இசட் இருக்குது. எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் இசட். அப்போ எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இசட். ஓகேவா? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஒய் மைனஸ் இசட். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன காமனாக நம்ம எடுக்கிறோம்? மைனஸ் ஒய்யை வெளியில் எடுக்கிறோம். ஓகே, மைனஸ் ஒய் வெளியில் எடுத்தால் இது என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். இது மைனஸ் ஆகிடும். இசட் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இதுலேருந்து எக்ஸ் எடுத்துட்டா இசட் மைனஸ் எக்ஸ் ஆகிடும். அப்போ இசட் மைனஸ் எக்ஸை நம்ம என்ன பண்ணலாம்? காமனாக எடுத்துடலாம். காமனாக எடுத்துட்டா மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய், ஒய் மைனஸ் இசட், இசட் மைனஸ் எக்ஸ். சிம்பிளிஃபிகேஷன், சின்னதாக ஒரு சிம்பிளிஃபிகேஷன், அவ்வளோதான். இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. ஸோ லாஸ்ட் சம் பண்ணலாம். ஸோ டிட்டர்மினன்ட் கொடுத்துட்டாங்க. நம்மளோட சாய்ஸஸில் ஏஐஜே இஸ் த கோஃபேக்டர் ஆஃப் ஏஐஜேன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம். இப்போ A11 எடுத்திங்கன்னா இதோட மைனர் வந்து A11, M11 எடுப்போம். கோஃபேக்டர் என்ன எடுப்போம்? கேபிட்டல் A11 எடுப்போம். அப்போ A12னா மைனர் வந்து M12, என்ன கோஃபேக்டர் எடுப்போம்? கேபிட்டல் A12 எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த வச்சு நம்ம இங்கே செக் பண்ணலாம். இப்போ A11 இருக்குது, கண்டிப்பாக இங்கே என்ன வரணும்? கேபிட்டல் A11 தான் வரணும். அப்போ இது தப்பு. இங்கே A11 கரெக்டாக வந்துச்சு. இங்கே A12, இங்கே என்ன வரணும்? A12 வரணும்னா 21 வந்திருக்கு. அதனால் அது தப்பு. ஸோ இதுவும் தப்பு. இப்போ இந்த லாஸ்ட்டு இது என்னோடய லாஜிக் வச்சு நான் சொல்கிறேன். A11 இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். A21னா A21, A31னா A31. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ தி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம்.